வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில அமைஞ்சிருக்க இடைக்காடர் 18 சித்தர்கள் குடியில தான் பார்க்க போறோம். இந்த குடிலுக்கு முன்னதாகவே ஒரு நந்தி சிலை வந்து அமைக்கப்பட்டது. குடிலுக்கு உள்ளதா நவகிரக சன்னதி கூட அமையப்பட்டிருக்குது. சித்தர்கள் அப்படின்னா யாருன்னா தனது சிந்தை தெளிந்து அஷ்டமா சித்திகளை பெற்று ஆன்மீகத்தையும் முக்காலத்தையும் உணர்ந்து தனது சக்தியை மக்களோட நலனுக்காக பயன்படுத்துற சிரஞ்சீவிகளை தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். முற்காலத்துல எண்ணிலடங்கா சித்தர்கள் இருந்தா கூட மக்களோட நலனுக்காக வியக்கத்தக்க காரியங்களை செஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட 18 சித்தர்களோட ஆர்டிபிஷியல் சிலைகளை தான் இந்த குடிலுக்குள்ள நம்ம பார்க்க போறோம். என்னென்ன சித்தர்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அகத்தியர், மச்சமுனி, பதாஞ்சலி, சட்டைநாதர், கமலமுனி, சிவவாக்கிய, திருமூலர், பாம்பாட்டி சித்தர், கோரகர் அப்படின்னு 9 சித்தர்களை இந்த சைட்லயும், அடுத்ததா சிவபெருமான், அடுத்ததா போகர், ராமதேவர், தன்வந்திரி, குதம்பை சித்தர், கருவூரார், வான்மீகர், சுந்தரானந்தர், கொங்கணர், இடைக்காடர் அப்படின்னு 9 சித்தர்களை இந்த சைடா அமைச்சிருக்காங்க. இடைக்காடர் சித்தர் பத்தி சொல்லியே ஆகணும். திருவண்ணாமலையில் தான் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. இடைக்காடர் சித்தருக்குன்னே தனியா சிலை எழுப்பப்பட்டு பூஜைகளும் செய்யப்பட்டிருக்குது. காசி விஸ்வநாதர், முருகர், பிள்ளையாருக்குன்னு தனி சிலைகளும் எழுப்பப்பட்டு பூஜைகளும் நடைபெற்றுட்டு வருது. சித்தர்கள் எல்லாமே ஜீவ சமாதி அடைஞ்சிருந்தா கூட மக்களோட மனதுல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான நல்ல செயல்களை எல்லாம் சிரஞ்சீவிகளா இருந்து இன்னும் சித்தர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க.